السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: فاطمة بضعة مني، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமதானுடைய 12வது இரவில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவலையை நம் நெஞ்சங்களில் ஏந்தி நம்முடைய கற்பை பாதுகாப்பு தர வேண்டி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டவர்களாக நம்முடைய மக்களின் கற்புகளை அல்லாஹ் பாதுகாத்து சாலிஹான மக்களாக, கல்பு நிறைந்த மக்களாக, கண்குளிர்ச்சியான மக்களாக, சுன்னத்துல் ஜமாத்தின் வீரர்களாக நாளை சுவனத்தில் நம்மை அழைத்து செல்லும் மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பம் செய்கின்றோம். அருமையான சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவனம் பூஜோலியில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் அருவந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மற்றுமுள்ள நாதாக்களையும் பலமுறை சியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு, சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு, நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து விடைபெற்று சென்ற நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி, ஒளிமயமாக்கி, விசாலமாக்கி, பிரகாசமாக்கி வைப்பதோடு நமக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்கி நாம் செல்லும் கபறுகளையும் அல்லாஹ் நமக்கு நிறைவான, ஒளி நிறைந்த, பிரகாசமான, அபயம் நிறைந்த சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவலையில் இருக்கிற நாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், நம் இணைய நாயகர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் திருமணம் முடித்த புதிது. அந்த நேரத்தில் அவர்கள் தங்கியிருந்த அறைக்குள்ளால் அனுமதி பெற்று உள்ளே செல்லுகிற சமயத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிரிப்பையும்
அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிரிப்பொலியும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தவர்களுக்கு தான் இந்த ரசனை வழங்கும். மகளை திருமணம் முடித்து சந்தோஷமாக பிள்ளை இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற பொழுது அந்த அறையிலிருந்து மகளும் மருமகனும் ஒரு சேர சிரிக்கும் சப்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிற மாமனார்கள், அவர்களுடைய சந்தோஷம், அந்த மாமி அவர்களுடைய சந்தோஷம், அதற்கு உலகத்தில் நிகர் வேறொன்றும் இல்லை. அதை அனுபவித்தால் தான் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கள் செல்வம் இல்லாதவர்களுக்கெல்லாம் மக்கள் பாக்கியத்தை கொடுத்து நல்ல முறையில் நாம் கண்குளிர்ச்சியாக நம்முடைய மக்களை திருமணம் முடித்து கொடுத்து அவர்களை சந்தோஷத்தில் பார்க்க அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருவருடைய ஒரு சேர சிரிப்பொலி உள்ளே வந்ததும், கண்மணி நாயகம் உள்ளே அனுமதி பெற்றதும் ரெண்டு பேரும் சிரிப்பொலியை அப்படியே அடக்கிக் கொள்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை மகளை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தம் கொஞ்சுவார்கள். நம்முடைய பிள்ளைகளை, பெண்மக்கள் வளர்ந்து ஆளாகி வருகிற நேரத்தில் அந்த பிள்ளைகளை நெற்றியில் பிடித்து மோந்து கொள்வது நம்முடைய வளமை, அது நம்முடைய பாசத்தை வெளிப்படுத்தும் செயல் என்றிருந்தாலும் கூட என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மாஷூகான, என் இதய நாயகரான முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்துல் லில் ஆஷிகீன் அவர்கள் தன் மகளை மோந்ததை போல நான் என் மகளை மோந்து கொள்கிறேன் என்றால் ஒரு சுன்னத் நமக்கு கிடைத்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை தருவானாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றி பிடித்து மோந்தார்கள். ரெண்டு பேரும் சப்தம் வருகிறது, மருமகனுடைய சப்தமும் மகளின் சிரிப்பொலியும் ஒன்றாக வருகிற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெற்றியை பிடித்து முத்தமிடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இடையில் ஒரு செய்தி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடலில் இருந்து சுவனத்து வாசனை வரும் என்பார்கள். அதற்கு சில ஹதீசுகளையும் ஆதாரமாக சொல்வார்கள். அந்த ஹதீஸில் விதண்டாவாதம் பண்ணுபவர்களுக்கு விதண்டாவாதம் இருக்கலாம், நமக்கு அது தேவையில்லை. சில பலகீனங்கள் அது இது என்று சொல்லலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கருவுறுவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவனத்து ஆப்பிள் கனி ஒன்றை கொண்டு வந்து கண்மணி நாயகத்திடத்தில் கொடுத்து இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னதாக, அல்லது நாம் முன்னால் குழந்தை பெறுவதற்கு முன்னால் குழந்தை அழகாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கனியை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். அல்ல மறக்குமான் புதுமாப்பிளமார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவில் நல்ல சாலிஹான மக்களை கொடுப்பானா. பேரிக்காய், சஃபர்ஜன் அரபியில பேர். அல்லாஹ் திருமணம் முடித்த பிள்ளைகள் எல்லாம் குழந்தையோட பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான பாக்கியத்தை கொடுத்தல் புரிவானாக. சஃபர்ஜன் பேரிக்காவை கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அதை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்து கனியை சாப்பிட்டு அதன் மூலம் ஏற்பட்ட பலனினால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்த நாள் சுவனத்து மனம் அவர்களிடமிருந்து வரும் என்பார்கள். அருமையான தாய்மார்களே, உலகத்தில் எந்த நடிகைகளையும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், அவர்களுக்கு பின்னால் போய்விடாதீர்கள். உங்களுடைய அநாகரீகமான நாகரீகத்தை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. எவ்வளோ ஒருத்திக்கு பின்னால் போவதற்காக பிறந்தவள் அல்ல ஒரு இஸ்லாமிய பெண். தன்னுடைய முடி அலங்காரம், சிகை அலங்காரத்தில் இருந்து, தன்னுடைய ஆடை அலங்காரத்தில் இருந்து, நடை உடை பாவனை அனைத்தில் இருந்தும் எங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் எந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிரசை தொட்டு முத்தமிட்டார்களோ அதே சிரசை நம்முடைய தாய்மார்கள் நாளை சுவனத்தில் தொட்டு முத்தமிட வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும். தலைவியாக போகிற பொழுது பின்னால் செல்லுகிற மக்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காமலா இருக்க போகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அருமையான சகோதரர்களே, அப்படி பிறந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் நெற்றியை மோந்துவிட்டு கேட்டார்களாம்,
நான் வருகிற பொழுது நீங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருந்தீங்களே, நான் வந்ததும் சிரிப்பதையை அடக்கிக் கொண்டீர்களே, என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றார். இது நமக்கெல்லாம் 1000 படிப்பினை. உள்ள போன உடனே என்ன சிரிச்சிட்டு இருந்தீங்களே சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. 1000 விஷயத்துக்காக சிரிப்பார்கள். அல்லாஹ் சிரித்த முகத்தோடு பார்க்கும் அதை கேட்கும் பாங்கு நான் அதை அறிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலிநாயகத்தை பார்த்து சொன்னார்களாம், நீங்க சொல்லுங்க. அலிநாயகம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சிரித்த முகத்தோடு நீங்க சொல்லுங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி நாம ரசனைக்கு கொண்டு வந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையை இனிமையாக்கி தருவானா. அல்லாஹ் கற்பனை தவறாமல் வாழும் பாக்கியத்தை தருவானா. அருமையான சகோதரர்களே, இருவரும் இப்படியே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அலிநாயகம் கேட்டார்கள், நாயகமே நான் கேட்கிறேன், நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம 2 பேர்ல கண்மணி நாயகத்துக்கு யார் மேல் அதிகம் பாசம்? சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க. போன வருஷம் இந்த பயான இந்த நிகழ்ச்சியை சொல்லல, இந்த கேள்வியை சொல்லி பதில் சொல்லி இருக்கிறேன், அந்த பதிலை நீங்க சொல்லலாம். ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாரு. போன வருஷம் இந்த மாசம் உள்ள கதையாவது ஒரு சஹாபி பேரை சொன்னியா, ஒரு 3 வசியத்து இருக்கு, 2-3 பேர் கேட்டாங்க. அது போன இல்லையே, கொஞ்சம் மறக்கணும் இல்ல. கண்மணி நாயகத்திடத்தில் அலிநாயகம் கேட்ட கேள்வி, நாயகமே யா ரசூலல்லாஹ், நானும் உங்கள் மகள் ஃபாத்திமாவும் பேசிக் கொண்டிருந்தோம், யா ரசூலல்லாஹ் நீங்கள் யார் மேல கூடுதல் பாசம்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் மேலதான் எங்க அப்பா ரொம்ப பாசம். நான் சொன்ன இல்ல, நான் சின்ன வயசுல பிறந்த பொழுது கூட என் கண்ணை நான் மூடித்தான் வைத்திருந்தேன். என் கண்ணை திறந்து பார்க்கிற பொழுது முதல் பார்வை என் கண்மணி நாயகமாக இருக்க வேண்டும் என்று முதலில் நான் திறந்து பார்த்தேன். எனக்கு தந்தை யாராக இருந்தாலும் என்னை வளர்த்தது கண்மணி நாயகம். நான் கஅபாவில் பிறந்த பிள்ளை, அலிநாயகம் சொல்கிறார்கள். எனவே என் மீதுதான் பாசம் என்றதும், இப்போ உங்ககிட்டே விட்டுற நாயகமே, நீங்க யார் மேல பாசம்? இப்படி ஒரு கேள்வி மருமகன் மாமனார்ட்ட கேட்டா என்ன எடக்கு மடக்கான் நிர்பந்தத்துக்கு மாட்டி விடுறது மாதிரி ஆயி. மருமகனை பார்த்து நீ தான் உங்க மேலதான் பாசம் சொன்னா மகளுக்கு ஒரு மாதிரி ஒரு கோபம் வந்துடும், செல்லமான கோபம். என்ன இவ்வளவு தூரம் வளர்த்தி கல்யாணம் முடிச்சு கொடுத்து நாங்க 2 பேரும் சிரிச்சு பேசுற சமயம் எனக்கு பண்பாக நீங்கள் பதில் சொல்லி இருக்கலாமே என்று கேட்டிருக்கலாம். மகளின் பக்கம் திரும்பி இருந்தால், யா ரசூலுல்லாஹ் நேற்றுக்கு வந்த மருமகனா நான்? நம்ம கால் பண்ணதுல அப்படிதானே கேட்கிறோம், நாங்க நேற்றுக்கு வந்த மருமகனா? பின்னி தானே போச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா அந்த பின்னலை நிறைவான பின்னலாக ஆக்கி வைப்பான். அருமையான சகோதரர்களே, நேற்றுக்கு வந்த மருமகனா? உங்கள் கையில் பிறந்து உங்களிடத்தில் தவழ்ந்து உங்களிடத்திலேயே கல்வி பயின்று அனமதீனத்துல் இல்மி வலியுல் பாபுஹா என்று அறிமுகம் பெற்ற என் மீது பாசம் இல்லையா என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அறிவின் திருவுருவம் அல்லவா கண்மணி நாயகம்? ஒரு பதில் சொன்னார்கள். சென்ற வருடம் இந்த பதிலோடு தான் முடித்தேன் பயான். யாருக்காவது நினைவு இருக்கா? நினைவு இருக்க? நீங்க சொல்லுங்களேன். அப்படி நம்ம பக்கம் நீங்களும் அறிவாளிகள் தானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் நல்ல நினைவை தருவானாக. கண்மணி நாயகம் சொன்னார்களாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் விட்டு கொடுக்காமல் அனா ஹிய அஹப்பு இலைய மின்க, ஃபாத்திமா நாயகி தான் எனக்கு உங்களை விட ரொம்ப பிரியம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வ அன்த அஅஸ்ஸு அலைய மின்ஹா, அலி நாயகமே ஃபாத்திமா நாயகி தான் உங்களை விட எனக்கு பிரியம், ஆனால் ஃபாத்திமா நாயகியை விட எனக்கு நீங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்றார்கள். மருமகன் கண்ணியமானவர், மகள் பாசத்துக்குரியவர். என்ன அற்புத பதில்! மருமகனுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். நேற்று வரைக்கும் அவன் மாமா மருமகன் தான், வேற உறவு இருக்கலாம். இன்றைக்கு நம்ம மகளை கல்யாணம் முடிச்சிட்டோம்னா தேயின் உள்ள வார்த்தை வரக்கூடாது. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு நேரம் பிடிக்காதீங்க. அந்த மரியாதை கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, அந்த அஸ்ஸு அலைய மின்ஹா. 2 பேருக்கும் முகம் இப்பொழுது 14ஆம் பக்கத்து நிலவாக பிரகாசிக்கிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மகளையும் நம்முடைய பேர மக்களை எல்லாம் மருமக்களோடு இப்படி சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு இப்படி பேசுகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. வெறுமனே திருமணம் முடித்து கொடுத்து விட்டு எங்கோ செல்லுங்கள் எப்படியோ வாழுங்கள் என்று விடுவதற்கல்ல. அருமை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழிமுறை நமக்கு இதைத்தான் விட்டு செல்கிறது என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? உலகத்தில் மனிதனுக்கு உலக வாழ்க்கை பிரியமில்லாதவர்கள் யாரும் இல்லை. 29 வயது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரமலானுடைய இரவுகள் வரலாற்று ரீதியாக 2வது இரவு என்றும் 12வது இரவு என்று சிலரும் எழுதுவார்கள். அதிகப்படியான ரிவாயத்தின்படி ரமலானின் 2வது இரவு 29 வயது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 29 வயது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 29 வயது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சுவனத்து பெண்மணி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அழகின் மொத்த உருவம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முத்தத்தை பல தடவை பெற்ற பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை அந்த பொன்முகத்தை பார்ப்பதற்கு ஆயிரம் தவம் கிடக்கும் நாம். ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலை எப்படி? எங்கு கண்மணி நாயகம் வெளியூருக்கு போனாலும் கடைசியா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, அம்மா போயிட்டு வாரம்மா என்று கடைசியாக தன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து விட்டுத்தான் செல்வார்கள். வெளியூரில் இருந்து வந்ததும் முதலாக தன் பிரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தால் கூட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ஏறி, அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்ட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையின் இனிமை, அந்த வாழ்க்கையின் தொடர்பை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் 28 வருட காலத்தில் 15 வருட காலம் கண்மணி நாயகத்தின் அரவணைப்பில் தான் வாழ்ந்தார்கள். 13 வருட காலம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அரவணைப்பில் இருந்தாலும் கூட அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் தனக்கு எல்லாமாக, மலையாளத்தில் அப்படிதான் சொல்றாங்க, எல்லாமாக, அதற்கு பொருள் என்னன்னே வழங்கார். எல்லாமாக கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருக்கிற பொழுது 28.5 வருட கால தொடர்பு. அதற்கு பின்னால் ஒரு நாள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் செய்தி வருகிறது, இனிமேல் கண்மணி நாயகத்தை பார்க்க முடியாது, இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விடைபெற்றிருக்கிறார்கள் என்று மதீனா அழுதது, வானம் அழுதது, பூமி அழுதது, இந்த உலகம் அழுதது, சஹாபாக்கள் அழுதார்கள். சிலர் எனக்கு பார்வை வேண்டாம் என்றார்கள். மக்கத்து மாமனரை பார்த்ததற்கு பின்னால் அவர்கள் இல்லாத இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், எங்கள் பார்வையை எடுத்து விடு என்று கேட்டார்கள். அந்த காலகட்டத்தில் 28.5 வருடத்திற்கு பின்னால் கண்மணி நாயகத்தை இழக்கிறார்கள். கண்மணி பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அமைதியாக இருக்கிறார்கள். அடக்கம் முடிந்து வந்த சஹாபாக்களிடத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்டார்கள். எத்தனையோ கஷ்டத்திற்கு பின்னால் ஷரீஅத்தை பேணுவதற்காக எங்கள் கண்மணி நாயகத்தின் மீது ஒரு தூசு விழுவதை விரும்பாத சஹாபாக்கள், தூக்கு கயிற்றில் நிற்கிற ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், ஹப்பாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், தூக்கு கயிற்றிலிருந்து நீங்க இறங்கிட்டு கண்மணி நாயகத்தை ஏற்றுவதற்கு விருப்பமா என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னார்கள்? தூக்கு கயிற்றில் நான் நிற்கிற பொழுது என் கண்மணியின் பாதத்தில் ஒரு முள் தைப்பதை நான் பொறுக்க மாட்டேன் என்று சொன்ன சஹாபாக்கள் தான் அந்த புனிதம் மிக்க கண்மணி நாயகத்தின் உடலை கொண்டு போய் மதீனாவில் மக்கத்து மாமலரின் உடலை பூமிக்கு கீழால் வைத்துவிட்டு மண்ணை அவர்கள் தள்ளவில்லை. இன்றைக்கு கூட நமக்கு நெருக்கமானவர்கள் வஃபாத்தானால் கடைசி கம்பு வைக்கிற பொழுதெல்லாம் நிலை நெஞ்சில் இருக்கும் நினைவலைகள் மாறுவதில்லை. கடைசியாக அந்த ஜனாசாவை ஒரு பார்வை பார்ப்போம். ஆனால் கண்மணி நாயகத்தை சஹாபாக்கள்
எப்படியெல்லாம் ரசித்தவர்கள், அவர்கள் எப்படி அடக்கம் செய்திருப்பார்கள், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எப்படி அடக்கம் செய்திருப்பார்கள், எப்படி அந்த புனித வேரிக்கு மேலால் எந்த கம்பை வைத்தார்கள், எப்படி மண்ணை போட்டார்கள் என்று தெரியாமல், பித்து பிடித்ததை போல, பேய் பிடித்ததை போல எப்படி நாம் மண்ணை போட்டோம் என்று தெரியாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து நிற்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எப்படி உங்களுக்கெல்லாம் மனம் வந்தது என் வாப்பாவின் மீது மண்ணை போடுவதற்கு என்று கேட்டார். எப்படி உங்களுக்கு மனம் வந்தோம்? அவர்கள் மனம் வந்து போட்டவர்கள் அல்ல. அருமை சகோதரர்களே, ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாச பிணைப்பு சாதாரண பிணைப்பு அல்ல. அருமையான மக்களே, அருமையான பெண் மக்களே, இன்றைக்கு இந்த சப்தம் இந்த சுற்றுவட்டத்திற்கு உள்ளால் அல்ல, உலகம் முழுவதும் சுத்துகிறது. உலகத்தில் எங்கெல்லாம் என் சப்தத்தை கேட்கிறீர்களோ, அருமையான பெண் மக்களே, உங்களிடத்தில் மிக்க பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்வேன். உங்களை உங்களுடைய பெற்றோர்கள் வளர்த்திய வளர்ப்பு சாதாரண வளர்ப்பல்ல. அவ்வளவு ஆசையோடு பாசத்தோடு பரிவோடு வளர்த்தி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பெற்றெடுத்த தந்தையை கூட தூக்கி எறிந்து விட்டு போகிற எத்தனையோ பெண் மக்களை உலகத்தில் பார்க்கிறோம். அருமையான பெண் மக்களே, அருமையான வாலிப மக்களே, உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்வேன். அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பியவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலைவியாக ஏற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. என் தந்தை என்னை திருமணம் முடித்து அவர் கைபிடித்து விட வேண்டும். கைபிடித்து நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம். கொசுபா ஒரு துவா, கைபிடித்து விடுதுவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் தந்தை மனமகிழ்ச்சியோடு கைபிடித்து துவா செய்து விட வேண்டும். அல்லாஹ் வாக்கியத்தை தருவானாக. அருமையான சகோதரர்களே, அப்படி கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு மேலால் சிரிக்காமல் இருந்தார்கள். கடைசியாக ரபியுல் அவ்வல் 12 மக்கத்து மாமலர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்றால் ரமலான் 12 அப்படி நேர பிடிச்சதாக சொல்றாங்க. அதனாலதான் அந்த 12 வந்ததா. ரபியுல் அவ்வல் 12, ரமலான் 2 அல்லது 12. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர முடியாமல் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு உட்காரவும் முடியல. மரணத்தினுடைய வேதனை ஒரு புறம், தன் சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஹசன் ஹுசைன், அருமையான சகோதரர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில் உள்ள இடைவெளி என்ன தெரியுமா? வயசு வித்தியாசம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்து சரியாக 12 மாதங்களுக்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்து விட்டார். அந்த 2 செல்வ மக்கள், ஒரு பக்கம் வீரத்தின் விளைநிலம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பக்கம் கண்மணி நாயகம். இவ்வளவையும் வைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள். தன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வலது தொடையில் பிடித்து அமர வைத்தார்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. அல்லாஹ் நம்முடைய மக்களை நாம் நம்முடைய பொறுப்பிலேயே வளர வைப்பானாக. அல்லாஹ் நாடினால் யாரை கொண்டு வளர வைப்பான். நான் இப்படிதான் துஆ கேட்கிறேன். யா அல்லாஹ், எங்க மக்களை நீ எங்களை கொண்டு வளர்க்க செய். நீ நினைத்தால் யாரை கொண்டு வளர்க்க வைப்பாய். எங்களை கொண்டு வளர்க்க வை. அல்லாஹ் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு வலது தொடையில் பிடித்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வைக்கிறார்கள். இடது தொடையில் பிடித்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்துவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு ஏறிட்டு ஒரு பார்வை பார்க்கிறார்கள். இந்த மூவரும் ஷஹீதாக்கப்படக்கூடிய மக்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிந்து வந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் கருவறுக்கப்பட்டார்கள். 3 செய்தியும் இப்ப ஃபாத்திமா நாய்க்கு வந்துட்டு 3 பேரை இப்படி பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கணவனை பார்த்து சொன்னார்களாம், உங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும். என்னருமை பிள்ளைகள், நான் இறந்ததற்கு பின்னால் இந்த பிள்ளைகள் அழுதால் அந்த அழுகையை பார்த்து அழுவதற்கு கூட நான் இல்லையே என்று நினைக்கிறேன். பசியோடு பிள்ளைகள் அழுகிற பொழுது
உம்மாவும் சேர்ந்து அழுதா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல். பல தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பசியோடு அழுதிருக்கிறார்கள். அந்த நேரத்திலெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் அழுதார்கள். அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் உள்ளே வந்து அவர்களுடைய பத்தனை எல்லாம் அவர்களுடைய வயிறு ஒட்டி போய் இருக்கும் காலம். பிள்ளைகள் அழுகிற பொழுதெல்லாம் அழுவார்கள். அப்பொழுது சொன்னார்களாம், இந்த பிள்ளைகள், நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறேன், இந்த பிள்ளைகள் அழுகிற பொழுது அழுவதற்கு நான் இல்லையே என்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் என் மக்கள் இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்துவார்கள், கர்பலாவை நினைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கொலையின் நேரத்தை நினைக்கிறார்கள். என் மக்கள் அழுவார்கள், அன்றைக்கு நான் இருக்க மாட்டேன், அழுவதற்கு நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அலிநாயகத்திடத்தில் சொன்னார்களாம், அலிநாயகமே, அதோ பழைய துணிகளுக்கு மத்தியில் ஒரு தோல் பை இருக்கிறது, அந்த பையை எடுத்து வாருங்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கணவன் வேலை செய்ய சொல்லி பழக்கப்பட்டவர்கள் அல்ல ஃபாத்திமா நாபி. அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள், இதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். எழுந்திருத்து நடக்க முடியவில்லை. மரணத்தின் கடைசி நினைவலைகள். தன் மகனை நினைக்கிறார்கள், பிள்ளைகளை நினைக்கிறார்கள், கணவரை நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிரிந்து சென்று போகிற இடம் இருக்கிறதே, எங்க வாப்பாவிடம் போகிறேன். கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னால் என் குடும்பத்தில் முதலில் மரணம் அடைவது என்று சொல்லவில்லை. எனக்கு பின்னால் என் குடும்பத்தில் முதலாக என்னை வந்து சேர்வது என்றார்கள் கண்மணி நாயகம். சுன்னத் வல் ஜமாஅத் தவிர வேற யாருக்கும் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்க முடியாது. எனக்கு பின்னால், என் மரணத்திற்கு பின்னால் என்னை முதலில் வந்து சேர்வது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். பிள்ளைகளுடைய பாசம் எல்லாம் மறந்து போகிறது, எல்லாம் மறக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு தோல் பையை எடுக்க சொன்னார்கள். உண்மையான சகோதரர்களே, இந்த சப்தத்தை கேட்பவர்களே, இந்த செய்தி எல்லாம் வரலாற்று ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட செய்தி. இதற்காக நாம் இவைகளை நிராகரிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு தோல் பையை எடுத்து வர சொல்லி, எதுக்குமா அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். அது பல துணிகளால் சுற்றப்பட்டிருக்கிறது. சுற்றப்பட்டு அதற்குள்ளால் ஒரு பேப்பர் இருந்தாராம். அந்த பேப்பரை எடுத்து, இதை என்னுடைய கவனில் வைத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான பெண் மக்களே, சகோதரிகளே, இப்பொழுது அலிநாயகம் கேட்கிறார்கள், ஃபாத்திமா, பல தடவை பல்வேறு வசியத் செய்தவர்கள், நீங்க உங்க வாப்பாவை சந்திக்க போறீங்க, இந்த 6 மாச காலத்துல என்னை பற்றி எந்த குற்றமும் வாப்பாட்ட சொல்லி இருக்க மாட்டீங்க, இப்ப சந்திக்க போறீங்க, என்னை பற்றி எதுவும் குற்றம் சொல்லி விடாதீர்கள் என்றார்கள். யார்? அலிநாயகம் தெரியும் அல்லவா? 70 பேரால் அசைக்க முடியாத ஹைபர் கோட்டையினுடைய வீர கதவை தன் ஒரு கையால் தூக்கி பிடித்த வீரத்தின் விளைநிலம் அலிநாயகம். 14 பேர்களை பத்ர் போர்க்களத்தில் புறமிதுகிட்டு ஓட வைத்த அலிநாயகம் அவர்கள். வீரத்தின் விளைநிலம் அலிநாயகம் அவர்கள். யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு பேசி பழக்கமில்லாத அலிநாயகம் அவர்கள் இப்பொழுது ஃபாத்திமா நாயகியிடத்தில் கைகட்டி நின்று பேசுகிறார்கள். அம்மா ஃபாத்திமா, நீங்க வாப்பாட்ட போய் என்னை பற்றி எதுவும் குறை சொல்லி விடாதீர்கள், எனக்காக ஷஃபாஅத் செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த பேப்பர் என்ன பேப்பர்னு தெரியலாமா என்று கேட்ட நேரத்தில், இதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன், நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். கணவன் கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருந்தால், அருமையான தாய்மார்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கணவன் கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு மனவேதனையாகி, அந்த மனவேதனையோடு நான் வஃபாத்தாகி இருந்தேன் என்றால் என் கண்மணி, எங்க அப்பா என் மீது கோபப்பட்டு விடுவார்கள். நான் போகிற பொழுது முகத்தை திருப்பி விடலாம், அதனால் நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு பதிலை சொன்னார்கள். அந்த பதிலை தான் நம்முடைய இந்த பைத்தில் கூட எழுதி தருவார்கள். கைபில் குறித்த மகர்தமக்கு கோமானினை நினைத்து ஷஃபாஅத், கைபான பெண்கள் பாவங்கள் அழிக்கும் சித்தி ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 400 வெள்ளி நாணயங்கள் மகராக அலிநாயகம் தீர்மானித்தார்கள்.
கண்மணி நாயகம் வந்து சந்தோஷத்தோடு சொன்னார்களாம், உம்மா உங்கள் அலிநாயகத்திற்கு நான் பெண் பேசி இருக்கிறேன், அல்லது மகர் கிடைக்குமா என்று கேட்டார்கள். கிடைக்கும் மகர். எவ்வளவு மகர் என்று கேட்டார்கள். 400 வெள்ளிராலயங்கள். மார் அலி தூண்டாங்க பாத்திமா நாயகி. நான் அதை பொருந்திக் கொள்ளல. அருமையான சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நான் அதை பொருந்திக் கொள்ளவில்லை என்று பல்வேறு நிகழ்வுகளுக்கு பின்னால் எதை பொருந்திக் கொள்கிறார்கள் என்றால், நான் அலிநாயகத்தை திருமணம் முடிக்கிறேன், நாளை பாவிகளான பெண்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்ய வேண்டும், அந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் எனக்கு தருவானால் அதை என்னுடைய மகராக ஆக்குகிறேன் என்று ஒப்பந்தம் விட்டு அந்த பேப்பர் கொண்டு எழுதுகிறார்கள். அருமையான தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் பேரில் ஒரு சத்தம் ஓதிவிட்டோ, ஒரு யாசீன் ஓதிவிட்டோ ஓதக்கூடாது உள்ளதில்லை நம்முடைய பண்பாடு. நாம ஓதுதிலே ஊறி திளைத்தவர்கள். அதோடு ஒதுங்கி விடுவதல்ல நம்முடைய செயல்பாடுகள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றை நமக்கு விட்டு சென்றார்கள். முதலில் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும். ஒரு பெண் தன்னை அந்நிய ஆடவர்கள் பார்க்கும் நிலையில் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அவள் தான் பெண். அந்நிய ஆடவனையும் அவள் பார்க்க கூடாது. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக வீடுகளில் பார்க்கிறோம், பரதாயிடக்கூடிய பெண்மக்கள் கூட வீட்டில் வரக்கூடிய பால்காரன், கேஸ் கொண்டு வரக்கூடியவன், அதுபோன்று எலக்ட்ரிக் பில்லை எழுதுவதற்கு வரக்கூடியவரிடத்தில் பரதாவும் இல்லை, ஒன்றுமில்லை. அதெல்லாம் முடியுமா சிலத்தில் கேட்கிறீங்கன்னா? அதெல்லாம் முடியுமா? வேலைக்காரர்கள் இன்றைக்கு மகரமாக மாறி இருக்கிறார்கள். ஒரு கொடுமையிலும் கொடுமை. வேலைக்காரர்கள் மகரமாக மாறியது எந்த குர்ஆன் ஆயத்தின் அடிப்படையில்? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வேலைக்காரன் ஒரு வார்த்தை இல்லையே. பால்காரர்கள் நமக்கு நிர்பந்த தேவை உள்ளவர்கள் என்ற வார்த்தையை நாம் உள்ளே பார்க்க முடியாது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு ஒரு பாடத்தை பயின்று தருகிறார்கள். பெண்களுக்கு அந்த பாடம் தான், அந்நிய ஆடவனை பார்க்க கூடாது, அந்நிய ஆடவனுக்கு தன்னை யார் என்று காட்டக்கூடாது. அருமையான பெண்களுக்கு நான் வேண்டிக் கொள்வேன், இன்றைக்கு பெண்கள் வெளியே செல்லுகிற பொழுது தொழுகையாளியான பெண்களும் கூட ஒரு 2 ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டு தான் போனோம்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்ப்ரே அடிச்சு அவங்க அப்படி நடந்தா நம்ம இஸ்லாமிய பெண்கள் தான். நமக்கு யாருன்னு தெரியல. அவங்க இஸ்லாமிய பெண்கள் தான். அவங்க நடக்கிற பொழுது அந்த வாசனை விடுகிறது. எங்கள் கண்மணி நாயகம் சொன்னார்கள், அந்த வாசனையோடு நடப்பவரின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும் என்றார். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு பெண்களின் நடவடிக்கைகள், உடையில் மாற்றம். முன்னே சொல்லி இருக்கிறேன், ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று, இன்னொன்று ஒரு பனியன் குலாத்துல ஒண்ணு போடுறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரிந்து நான் அதை விளம்பரம் செய்வதற்காக உங்களிடத்தில் வரவில்லை. உடலை அப்படியே நெருக்கி காட்டும் ஒன்று. இன்னொன்று ஃபிட் பர்தா என்று ஒன்று வந்து எல்லோரும் அதை போடுகிற கொடுமையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று முடி அலங்காரம் வரையிலும் பெண்களை நாசப்படுத்தி இன்றைக்கு சீரழித்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறார். ஆண்களுக்கு முடி வெட்டுறதுக்கு கடை வச்சிருக்கிறான், நியாயம். பெண்களின் சிகை அலங்கார கடை, சரி அவன் வச்சுட்டு போறான், அவன் தொழில் வச்சிருக்கான், போவாங்க. முஸ்லிம்களுக்கு அங்கே என்ற வேலை. எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முடியை அறவே வலிப்பவனும் பகுதி வெட்டி சுருக்குபவளும் அவள் என்னை சார்ந்தவள் அல்ல என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைபான தன்னுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானித்த அந்த மகர் எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் இந்த மகர் வேண்டான்னு விடல. இந்த 400 வெள்ளி காசுகளையும் மகராக வாங்கிக் கொண்டார்கள். அந்த மகர் நாளை பெண்களுக்கு, பாவிகளான பெண்கள், அது அற்புதமாக ரைபில் குறித்த மகர் நமக்கு கோமானினை நினைத்து ஷஃபாத்
ஐபான பெண்கள், பாவங்களை அழிக்கும் சித்தி பாத்திமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெண் மக்களை பாதுகாப்பானாக, நம்முடைய பெண் மக்களை பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வசியத் செய்து வஃபாத்தான செய்தியை சென்ற வருடமும் நினைவுபடுத்தினேன். அதே போன்று என்னுடைய ஜனாசா அது பகலில் கொண்டு போக வேண்டாம். ஏனென்றால் கவனில் நெருக்கி கட்டுவார்கள். கவன் துணி நல்ல பிடிச்சு இறுக்கி தானே கட்டுவோம், பிடிச்சு நல்ல இறுக்கி சுற்றி கட்டுவார்கள். அதில் உடலின் அமைப்பு வெளியே தெரியும். அதனால் என் ஜனாசாவை பகலில் கொண்டு போக வேண்டாம், என் ஜனாசாவிற்கு யாரையும் அழைக்க வேண்டாம். அரிநாயகமே, நீங்கள் கபருக்குள்ளால் இறங்குங்கள், என் மக்கள் கபருக்குள்ளால் இறங்க வேண்டும். இன்னொரு ஆடவர் என் ஜனாசாவை தொடக்கூடாது. ஆயிரம் பண்பாடுகள் நமக்கு இருக்கிறது. எங்காவது ஒரு பெண் ஜனாசா விழுந்தால் அதற்குரிய மஹரம்கள் கபருக்குள்ளால் இறங்குங்கள். அந்நியவர்கள் அதை தொட்டு தன்னை நெருக்கி, கபூர்ல ஜனாசாவை இறக்கி வைக்க சமயம் கொஞ்சம் நெருக்கி தானே இறக்க முடியும், நெருக்கி இறக்கி வைக்க வேண்டாம் என்பதை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுத் தருகிறார்கள். தன் கவன் ஆடை கூட நெருக்கமாக அதை கட்டுவது கட்டாயமான அந்த ஆடை கூட பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சந்தூக்கையே மாற்றி அமைத்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கபரு இரவோடு இரவாக எந்த லைட் வசதியும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் உள்ளே இறக்கி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கும் மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீயில் போய் நீங்கள் நின்றால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு நாம் அழுகிற காட்சி அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அங்கே நீங்கள் செல்வீர்கள். சென்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய மக்களின் கை சேத சூழ்நிலைக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்யுங்கள், எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை வசீலாவாக்கி உங்களை அடிப்படையாக்கி நாங்கள் துஆ செய்கிறோம் என்ற துஆவை நாம் வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீகை நிறைவாக்கி தந்தல் புரிவானாக. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பொருட்டால் நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், வஞ்சனைகள், சூனியங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். மூணு விஷயங்கள் தான் ஃபர்தாக வரும் கவுலினால, சொல்லால். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா என்போம். சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு எப்படி ஓத வேண்டும்? அதில் இருக்கும் 14 சத்துகளை பேணி ஓத வேண்டும். அப்ப நம்ம கையை கட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த தராவி தொழுச்ச மாதிரி நம்ம ஓதனோம்னா 14 சத்து 12 ஒரு 10 கூட தேரமான்னு தெரியாது. எனவே அருமையான சகோதரர்களே, ஃபாத்திஹாவை நிறுத்தி நிதானமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது மாதிரி வலல்லாலீன் அந்த வாத லோவாக்குனா தொழுகை நமக்கு வார்த்தை தெரிஞ்சு செய்யறோம். அதனால தெரியாம செய்துட்டு போறோம். அசரத்து தெரிஞ்சாதானே பிரச்சனை. அதனால தெரியாம இருந்துட்டு போறோம். அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைக்கிறது. தெரிஞ்சா ஒம்புட்டியல அப்படி அந்த தெரிய விஷயம் அல்ல. நம்ம கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் ஓதுறோம். நம்மள அறியாம நடந்தா தெரிய வேண்டும், மகரஜெல்லாம் தெரிய வேண்டும். தெரிந்து லோ லோ வாத் லோ இந்த முன் நாக்கு முன் பல்லோடு சேர்ந்து வெளியேறக்கூடியதாக லோ என்று இருக்கும் என்றால், வாத் என்பது நாவினுடைய ஓரமும் பல்லினுடைய ஓரமும் சேர்ந்து உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரே எழுத்து லாத். உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு மொழிக்கு வராது. அரபிக்கே பெயரா சாஹிபு லாத். அது லாத் என்பது 2 நாவுகளுடைய ஓரம் பல்லுகளுடைய ஓரத்தில் இருந்து கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று அந்த சத்துக்களை பேணி ஓத வேண்டும். அதே போன்ற அத்தஹியாத்தில் கடைசி அத்தஹியாத், அது 2 ரக்காத்துள்ள தொழுகைக்கு 3 அத்தஹியாத்தா 2 அத்தஹியாத்தா ஒரு அத்தஹியாத்தா 2 ரக்காத்துள்ள தொழுகைக்கு ஒரு அத்தஹியாத், 4 ரக்காத் 3 ரக்காத் உள்ளதுக்கு 2 அத்தஹியாத். அதுல கடைசி அத்தஹியாத்தில் நாம் அத்தஹியாத்தை பரிபூர்ணமாக ஓத வேண்டும். அதில் சத்தை பேணி இதுகாம் செய்ய வேண்டிய விடத்தில் இதுகாமை பேணி ஓதுவது என்பது நமக்கு கட்டாயம். உதாரணத்திற்கு அஷ்ஹது அல்லா இலாஹ
அன் லா இலாஹ அப்படிதான் இருக்கும். அஷ்ஹது அன் லா இலாஹ அது அன் ஓதக்கூடாது. அன் லா இலாஹ ஏன் நூனுக்கு அடுத்து லாம் வாரதுனால நூனை லாமாக்கி ஓத வேண்டும் என்பார்கள். அதுவும் ரொம்ப போட்டு அழுத்தவும் கூடாது. இதுதான் பிலா குன்னா இதெல்லாம் இங்க சொல்ல வரல. அஷ்ஹது அல்லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ என்று தெரிந்து ஓதினால் தொழுகை பாத்தில். அத்தஹிய்யாத்து அத்தஹிய்யாத்து சத்து ஒருத்தன் வேணும் பண்ணே கொஞ்சம் விளையாடி பார்ப்போமே. அத்தஹிய்யாத்து தொழுகைக்கான பெரிய எக்ஸசைஸா மாறி. எனவே தொழுகை என்பது நமக்கு பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு தடவை நீங்க இதை கண்ணியமாக ஓதி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அய்யுஹன் நபியு. அதுல கண்மணி நாயகம் நமக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தந்தல் புரிவானாக, நிறைவாக்கி தந்தல் புரிவானாக. இதெல்லாம் சத்தை பேணி மத்தை பேணி ஹர்ஃபுகளை பேணி உலகத்தில் வாழ வேண்டும். மற்றவைகளுக்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்துடுவோம்ல. அசத் எனக்கு பங்காளி எப்படி தெரியும்? எனக்கு பங்காளியும் தெரியாது, உருதும் தெரியாது. பங்காளி எப்படி தெரியும்? இங்க வந்து பழகின பங்காளி வந்துட்டு, இங்க வந்து பழகின உருது வந்துட்டு. பங்காளிக்கு நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டுல்ல. என்ன தொடர்பு? நம்முடைய தேசிய கீதம். பங்காளிக்கு நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு, நம்முடைய சொந்த பாஷையில் ஒரு பாஷை அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மொழி. பங்காளி வருது, உருது வருது, எல்லா மொழியும் வருது. சூரத்துல் ஃபாத்திஹா அது அசத்து நீங்க எழுத்து எல்லாமே சொல்றீங்க, அல்லாஹ் அப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் வரவா போகுது. அதற்காக உட்கார நேரம் கிடைக்குதா என்றால் அருமையானவர்கள் அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இங்கு வந்து கூடியதை போல் நாளை சுவனம் பூஞ்சோலை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து கூடும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு தீன் தீன் முஹம்மது தெரியாமனு சொல்லல. இது நம்முடைய வாழ்க கோஷம் மாதிரி. எல்லா இபாதத்தையும் முடிச்சிட்டு தீன் தீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீன் தான் உலகத்தில் தலை சிறந்தது, உயர்ந்தது. தீன் தீன் நம்ம சொல்லுறாங்க. அதனால அது ஏதோ நம்ம முன்னோர்கள் தெரியாம சொல்லிட்டாங்க. இந்த இவங்க சுன்னத்துல் ஜமாத்துல கொஞ்சம் கூடி போறவங்க சொன்னாங்க இல்ல, கரெக்டா சொல்லுங்க.